வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நண்பர்களே, உங்கள் சமையலறையில் இருக்கும் ஒரே ஒரு பொருள் அல்லது சந்தையில் உள்ள சாதாரண கடையில் கிடைக்கும் ஒரு எளிய பொருள். உண்மையில் அது வைரத்தை விட மதிப்புமிக்கதென்றால்? ஆம் நண்பர்களே, நாம் அடிக்கடி கவனிக்காமல் விட்டுவிடும் அந்த ஒரு பொருள் பண்டிகைகளில் செய்யும் இனிப்புகளின் மேல் தூவப்படும் அலங்கார விதைகள் என்று சிலர் நினைத்து மறந்துவிடும் அந்த சிறிய பொருள். ஆனால் அதன் உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் எள்ளு என்று அறியப்படும் இந்த சிறிய வெள்ளை விதைகள் உண்மையில் ஒரு அதிசயம். இயற்கை உருவாக்கிய ஒரு அற்புதம். அதன் முன்னால் விலையுயர்ந்த மருந்துகளும் சப்ளிமெண்டட்ஸ்களும் கூட தலை குனிய வேண்டியதே. இன்றைய இந்த வீடியோ சாதாரணமானது அல்ல. இது உண்மையில் ஒரு சவால். இதை 7 நாள் சவால் என்று கூட சொல்லலாம். இந்த சவாலில் நான் உங்களை ஒரு புதிய பயணத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். இந்த பயணம் உங்கள் சிந்தனையையும் உங்கள் உடலையும் முழுமையாக மாற்றக்கூடியது. பொதுவாக உடல் நலத்தை மேம்படுத்த நாம் ஜிம்மிற்கு செல்வோம். பல கசப்பான மருந்துகளையும் குடிப்போம். அந்த மருந்துகளுக்காக நிறைய பணமும் செலவிடுவோம். ஆனால் நம்முடைய சமையலறையிலேயே இருக்கும் இந்த அமிர்தத்தை நாம் கவனிக்கவே மாட்டோம். இன்று நாம் அந்த வெள்ளை அதிசய பொருளைப் பற்றி பேசப் போகிறோம். பழங்காலத்தில் இவற்றை அமிர்த பீஜம் என்று அழைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், நான் சொல்லும் முறையில் இந்த எள்ளை வெறும் 7 நாட்கள் எடுத்துக்கொண்டால் போதும். உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும், எலும்புகளில், இரத்தத்தில், தோலில், உங்கள் மூளையிலும் கூட என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதைப் பார்த்து விஞ்ஞானிகளும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகையால் நண்பர்களே, நீங்கள் விரைவில் சோர்ந்து போகிறீர்களா? உடலில் ஏதேனும் உடல்நலப் பிரச்சினைகள் உள்ளதா? உடல் பலவீனமாக மாறிவிட்டதா? உங்கள் வாழ்க்கை முறைக்கு புதிய சக்தி வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோவை ஒரு நொடிக்கூட தவறவிடாமல் பாருங்கள். ஏனெனில் இன்று இந்த வீடியோவில் எள்ளை பற்றிய ஆழமான ரகசியங்களை நாம் அறியப் போகிறோம். இதுவரை சமூக ஊடகங்களில் இவ்வளவு விரிவாக யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஆகையால் இந்த தகவலை முழுமையாக அறிய வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். மேலும் மறக்காமல் லைக் செய்யுங்கள். முதலில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் நாம் என்ன தவறுகள் செய்கிறோம்? இந்த நவீன காலத்தில் சூப்பர் ஃபுட்ஸ் என்ற பெயரில் வெளிநாட்டு விதைகள், பழங்களை தேடி ஓடத் தொடங்கிவிட்டோம். சியா விதைகள் சாப்பிடுகிறோம், குவினோவாவையும் சாப்பிடுகிறோம். ஆனால் நம் இந்திய மண்ணில் பிறந்த இந்த விதைகளின் ஊட்டச்சத்து சக்தி ஒரு பவர் ஹவுஸ் என்பதையே மறந்துவிட்டோம். ஆம் நண்பர்களே, இதை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியம்தான். பாலில் கால்சியம் அதிகம் இருக்கிறது என்று நாமெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் எள்ளில் பாலை காட்டிலும் பல மடங்கு கால்சியம் உள்ளது. மூளைக்கு பாதாம் சிறந்தது என்று நினைக்கிறோம். ஆனால் எள்ளில் இன்னும் சிறந்த நல்ல கொழுப்புகள், ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன என்பதை உங்களுக்கு தெரியுமா? அதாவது எள்ளு என்பது வெறும் சுவைக்காக சேர்க்கப்படும் விதை அல்ல. இது சக்தியின் சூப்பர் ஹவுஸ். குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் எள்ளு லட்டு சாப்பிட வேண்டும் என்று நம் முன்னோர்கள், முனிவர்கள், பெரியவர்கள் சொன்னது ஏதோ காரணமின்றி அல்ல. இந்த சிறிய விதைகளில் மறைந்திருக்கும் அற்புத நன்மைகளை நமக்கு அளிக்கவே அவர்கள் கூறினர். குளிர்காலத்தில் இதை சாப்பிட்டால் உடலில் வெப்பமும் பலமும் உருவாகும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இது மனிதனை இரும்பு போல வலிமையாக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று நாம் இதை ஆரோக்கியத்திற்காக அல்ல, வெறும் சுவைக்காக மட்டுமே சாப்பிடுகிறோம். அதாவது மாவுப் பொருட்களிலும் சர்க்கரை கலந்த உணவுகளிலும் சேர்த்து சாப்பிடுவதால் இதன் முழு நன்மைகளையும் இழக்கிறோம். முக்கியமாக எள்ளில் காப்பர், மேங்கனீஸ், மக்னீசியம், கால்சியம், ஜிங்க், வைட்டமின் B1 ஆகியவை உள்ளன. அதோடு இது நார்ச்சத்து நிறைந்த ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். இவ்வளவு சிறிய விதைகளில் இத்தனை வைட்டமின்களும் கனிமங்களும் எப்படி அடங்கி இருக்க முடியும் என்று சற்று யோசித்து பாருங்கள். இது உண்மையிலேயே இயற்கையின் அற்புதம் அல்லவா? ஆகையால் இவ்வளவு அற்புதமான விதைகளை நம் வாழ்க்கையில் எப்படி சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை விரிவாக தெரிந்து கொள்வோம். மேலும் விஞ்ஞானம் எள்ளை பற்றி என்ன சொல்கிறது என்பதையும் அறிந்து கொள்வோம். நீங்கள் எள்ளை சாப்பிடத் தொடங்கிய பிறகு உங்கள் உடலில் விஞ்ஞான ரீதியாக என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். நண்பர்களே, சற்று கற்பனை செய்யுங்கள். இன்று முதல் நீங்கள் எள்ளை சாப்பிடத் தொடங்குகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முதல் நாளே முதல் ஸ்பூன் எள்ளை நன்றாக மென்று வாயில் போட்ட அந்த நொடியில் இருந்து அதன் தாக்கம் உங்கள் உடலில் ஆரம்பமாகிவிடும்.
முதலில் எள்ளில் நார்ச்சத்து மிகவும் அதிகம். இது சாதாரண நார்ச்சத்து அல்ல. இது குடலுக்குள் சென்றவுடன் ஒரு துடைப்பம் போல செயல்படத் தொடங்கும். இன்று பலர் மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். வயிற்றில் பழைய உணவு கெட்டு குப்பைத் தொட்டி போல மாறுவதால் இவை ஏற்படுகின்றன. ஆனால் எள்ளு என்ன செய்கிறது தெரியுமா? அதிலுள்ள நார்ச்சத்து குடல் சுவர்களில் ஒட்டி கிடக்கும் கழிவுகளை சுத்தம் செய்கிறது. முதல் 2 நாட்களிலேயே உங்கள் வயிறு லேசாக இருப்பதை உணருவீர்கள். உணவுக்குப் பிறகு வரும் அஜீரணம், வாயுத் தொந்தரவு, எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். மேலும் எள்ளில் செசமின் என்ற சிறப்பு பொருள் உள்ளது. இது நம் கல்லீரலின் மிகச்சிறந்த நண்பன். இது கல்லீரலை டிடாக்ஸ் முறையில் செயல்படச் செய்து மெட்டபாலிசம் வேகத்தை அதிகரிக்கிறது. அதாவது ஜீரண செயல்முறை வேகமாக நடக்கும். நீங்கள் சாப்பிட்ட உணவு வயிற்றில் கெட்டுப்போகாது. முதல் 2 நாட்களிலேயே வயிறு சுத்தமாகி உள்ளக பிரச்சனைகள் சரியாகத் தொடங்கும். 3 அல்லது 4 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் எள்ளின் ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தில் கரைந்து எலும்புகளுக்கு செல்வதைத் தொடங்கும். இன்றைக்கு 35 வயதிலேயே முழங்கால் வலி, முதுகு வலி வருகிறதல்லவா? காரணம் எலும்புகளில் உள்ள கால்சியம் குறைந்து விடுவது. அதனால் எலும்புகள் பலவீனமடைகின்றன. ஆனால் எள்ளை இயற்கையான கால்சியம் காப்சியூல் என்று சொல்லலாம். ஆனால் அதுவே போதாது. இதில் இன்னொரு ரகசியம் உள்ளது. இது எலும்புகளுக்கு கால்சியம் மட்டும் தராது. அதை உடல் உறிஞ்சிக்கொள்ள தேவையான மக்னீசியம், ஜிங்க் ஆகியவையும் சேர்ந்து தருகிறது. நீங்கள் கால்சியம் மாத்திரைகள் எடுத்தாலும் உடலில் மக்னீசியம் இல்லையெனில் அதனால் முழு பயன் கிடையாது. ஆனால் எள்ளில் உள்ள கால்சியம், மக்னீசியம் சமநிலை உடலுக்கு தேவையான அளவில் சிறப்பாக உள்ளது. 4வது நாளில் இந்த கனிமங்கள் எலும்புகளில் உள்ள சிறிய இடைவெளிகளை சரி செய்யத் தொடங்கும். ஏனெனில் எலும்பு பலவீனத்தின் முக்கிய காரணம் இதுதான். உங்களுக்கு மூட்டு வலி இருந்தாலோ, ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டாலோ, அல்லது படிக்கட்டில் ஏறும்போது கால்கள் பலவீனமாக இருப்பது போல உணர்ந்தாலோ, இந்த எள்ளு உங்கள் மூட்டுகளுக்கு ஒரு இயற்கை லூப்ரிகேஷன் போல செயல்படும். இதனால் எலும்பு அடர்த்தி அதிகரிக்கும். உங்கள் நடையில் நீங்கள் ஒரு புதிய வலிமையை உணருவீர்கள். எள்ளை 5வது நாளாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் அதன் தாக்கம் உங்கள் இதயம் மற்றும் இரத்த நாளங்களில் தெரியத் தொடங்கும். ஏனெனில் எள்ளிலில் லிக்னான்ஸ் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. நாம் சாப்பிடும் தவறான உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகள் ஆகியவற்றால் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிந்து விடுகிறது. இதனால் பிளட் பிரஷர் அதிகரிக்கும். இதய நோய் அபாயமும் உயரும். ஆனால் எள்ளில் உள்ள செசமால் என்ற பொருள் இந்த கழிவுகளை கரைக்க உதவுகிறது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது. அதனால் எள்ளை சாப்பிட்டால் உங்கள் ஆர்ட்டரிகள் தளர்ந்து இயல்பாக செயல்படும். இரத்த ஓட்டம் கால்களிலிருந்து மூளை வரை சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக ஹை பிளட் பிரஷர் உள்ளவர்களுக்கு எள்ளு ஒரு வரப்பிரசாதம். இது இயற்கையாக பிளட் பிரஷரை கட்டுப்படுத்த உதவுகிறது. இப்போது அனைவரும் விரும்பும் விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது நம் சரும அழகு, நம் இளமை பற்றி. நீங்கள் எள்ளை 6வது மற்றும் 7வது நாளாக எடுத்துக்கொண்டால் அதன் விளைவு உங்கள் சருமத்திலும் முடிகளிலும் தெரிந்து கொள்ள முடியும். உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் கூட உங்களில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிப்பார்கள். இதற்கு காரணம் எள்ளில் வைட்டமின் இ மற்றும் ஜிங்க் நிறைந்துள்ளது. வைட்டமின் இ என்பது அழகு வைட்டமின் என்று அழைக்கப்படுவது உங்களுக்கு தெரியும் அல்லவா? எள்ளை சாப்பிட்டால் அது சருமத்தின் ஆழத்தில் சென்று ஈரப்பதத்தை அளிக்கிறது. இது வெளியில் தடவப்படும் கிரீம்கள் போல அல்ல, உடலின் உள்ளிருந்து ஹைட்ரேஷன் வழங்குகிறது. எள்ளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ராடிக்கல்களுடன் போராடுகின்றன. இந்த ஃப்ரீ ராடிக்கல்கள் தான் வயதுக்கு முன்பே முதுமையை கொண்டு வருகின்றன. மடிப்புகள் உருவாகுதல், சருமகாந்தி குறைதல் போன்றவற்றுக்கு இவை காரணம். ஆனால் எள்ளை சாப்பிடுவதால் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு முட்டியில் வலி அல்லது கால்களில் பலவீனம் ஏற்படுகிறதா? 50க்கு பிறகு இது சாதாரணம் அல்ல. நான் ஒரு இ-புக் உருவாக்கியுள்ளேன். அது வெறும் 7 நாட்களில் கால்களின் வலியை அதிகரிக்கும். அதில் சரியான பயிற்சி மற்றும் உணவு முறை உள்ளது. அதை யூடியூபில் விளக்க முடியாது. லிங்க் விவரத்திலும் பின் இணைக்கப்பட்ட கருத்திலும் உள்ளது. கொலாஜன் என்பது சருமத்தை உறுதியாகவும் இளமையாகவும் வைத்திருக்கும் ஒரு முக்கிய புரதம். முகத்தில் உள்ள உலர்ச்சி குறையும். இயற்கையான ஒளிவீச்சு தோன்றும். நீங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகத் தெரிவீர்கள். உங்கள் முடி மெலிதாக மாறிவிட்டதா? கரடுமுரடாக உள்ளதா?
அதிகமாக உதிருகிறதா? பலவீனமாக உள்ளதா? இத்தகைய பிரச்சனைகளுக்கும் எள்ளு அற்புதமாக செயல்படும். ஏனெனில் இதில் உள்ள ஓமேகா கொழுப்பு அமிலங்கள் முடிவேர் பகுதிக்கு ஊட்டச்சத்து வழங்குகின்றன. இதனால் தலையோட்டில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். மேலும் எள்ளை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு முன்கூட்டியே வெள்ளை முடி பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரியுமா? உங்கள் முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். 7வது நாளில் உங்கள் ஹேர் ஃபால் குறைந்திருப்பதை நீங்கள் உணருவீர்கள். முடியில் ஒரு புதிய உயிர் மற்றும் பிரகாசம் தோன்றும். நண்பர்களே, நம் உடல் என்பது வெறும் சதை மற்றும் எலும்புகளின் கூட்டுத்தொகை அல்ல. அதை இயக்குவது ஹார்மோன்களும் மூளையும் தான். எள்ளில் உள்ள இன்னொரு அற்புதமான குணம் என்ன தெரியுமா? இது பலருக்கும் தெரியாத ஒன்று. இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஏனெனில் எள்ளில் டைரோஷின் என்ற அமினோ அமிலம் உள்ளது. இது நேரடியாக மூளையில் செரட்டோனின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. செரட்டோனின் என்பது ஹாப்பி ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. காரணமில்லாமல் எரிச்சல் வந்தாலும், மன அழுத்தம் இருந்தாலும், இரவில் தூக்கம் வராவிட்டாலும் எள்ளு உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது. ஆழ்ந்த மற்றும் அமைதியான தூக்கத்தை அளிக்கிறது. நல்ல தூக்கமே ஆரோக்கியத்தின் அடித்தளம் அல்லவா? குறிப்பாக பெண்களுக்காக எள்ளு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். பெண்களில் ஹார்மோன் மாற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன. எள்ளில் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் உள்ளன. இவை பெண்களின் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. குறிப்பாக ஒழுங்கற்ற மாதவிடாய், பிசிஓஎஸ், மெனோபாஸ் காலத்தில் ஏற்படும் சிரமங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் எள்ளு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால் உடல் உள்ளிருந்து சமநிலையை பெறுகிறது. இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் எள்ளு அற்புதமானது. இதில் உள்ள ஜிங்க் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆண்களின் உடல் சக்தி மற்றும் பாலியல் திறனை அதிகரிக்க உதவுகின்றன. உடலில் எனர்ஜி குறையாமல் பாதுகாக்கின்றன. நீங்கள் விரைவாக சோர்ந்து போகிறீர்களானால் உங்கள் உடலின் பேட்டரியை இந்த எள்ளு மீண்டும் ரீசார்ஜ் செய்யும். இப்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வரலாம்: உண்மையிலேயே ஊட்டச்சத்து விஷயத்தில் இந்த எள்ளு மவுண்ட் எவரெஸ்ட் அளவுக்கு சமமா? எல்லாம் சரிதான். ஆனால் எள்ளை சாப்பிடுவதில் பலர் சில தவறுகள் செய்கிறார்கள். உண்மையில் 99% பேர் இந்த தவறுகளை செய்கிறார்கள். எள்ளை சரியான முறையில் சாப்பிடவில்லை என்றால் அது முழு நன்மை தராது. சில சமயம் எந்த விளைவும் இருக்காமல் போகலாம். சிலருக்கு சிறிய பாதிப்புகளும் ஏற்படலாம். ஏனெனில் எள்ளு இயல்பாகவே உஷ்ண குணம் கொண்டது. அதனால் அதற்கு ஒரு கடினமான வெளிப்புற கவசம் உள்ளது. அதை நன்றாக மென்று சாப்பிடாமல் நேராக விழுங்கினால் வயிறு அதை சரியாக ஜீரணிக்க முடியாது. அது அப்படியே வெளியேறிவிடும். அதனால் முழு நன்மை பெற இப்போது நான் சொல்லப்போகும் விதிமுறைகளை கவனமாக கேளுங்கள். ரூல் நம்பர் 1: ரோஸ்டிங், வறுத்தல். எள்ளை எப்போதும் லேசாக வறுத்து சாப்பிட வேண்டும். இதற்காக குறைந்த தீயில் ஒரு பானையை வைத்து எள்ளை சுமார் 2 நிமிடங்கள் எண்ணெய் இல்லாமல், நெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் செய்ய வேண்டும். எள்ளு சிறிது சிட்டி சிட்டி என்று சத்தம் எழுப்பி இனிமையான வாசனை வரத் தொடங்கும் போது உடனே அடுப்பை அணைக்க வேண்டும். இவ்வாறு வறுப்பதால் அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் செயல்படும், ஆக்டிவேட் ஆகும். இதனால் அது எளிதில் ஜீரணமாகும். வேண்டுமென்றால் இதை பொடி செய்து வைத்துக் கொள்ளவும் முடியும். ரூல் நம்பர் 2: நன்றாக மென்றுச் சாப்பிடுதல். ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? திடமானதை குடிக்க வேண்டும், திரவத்தை மென்று சாப்பிட வேண்டும் என்று. அதாவது திட உணவுகளை நன்றாக மென்று அது பேஸ்ட் போல மாறும் வரை சாப்பிட வேண்டும். எள்ளையும் வயிற்றுக்குள் செல்லும் முன் நன்றாக மென்று அது துவரப்பான சாறு, லாலாஜலம் உடன் கலக்கும் வரை சாப்பிட வேண்டும். அதுவே ஜீரணத்தின் தொடக்கம். மென்று சாப்பிட கஷ்டமாக இருந்தால் வறுத்த எள்ளை பொடியாக்கி எடுத்துக்கொள்ளலாம். ரூல் நம்பர் 3: அளவு மற்றும் நேரம் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் நல்லதல்ல. அதி சர்வத்ர வர்ஜயேத் என்று சொல்லப்படுகிறதே, அதனால் நாள் முழுவதும் எள்ளை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு தினமும் 1 முதல் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு போதுமானது. குறிப்பாக குளிர்காலத்தில் 2 டேபிள் ஸ்பூன் வரை எடுத்துக்கொள்ளலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இதனை வெல்லத்துடன் சேர்த்து சாப்பிடலாம். வெல்லம் எள்ளு சேர்க்கை இரத்த சோகையை குறைக்க உதவும். ஏனெனில் வெல்லத்திலும் இரும்புச்சத்து உள்ளது. ஆனால் கோடை காலத்தில் எள்ளு உஷ்ண குணம் கொண்டதால் அதை அளவாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் நல்லது. ஊற வைத்தால் அதன் உஷ்ணம் குறையும். காலை எழுந்தவுடன் நன்றாக மென்று சாப்பிடலாம். அல்லது சாலட் மீது பொடியாக தூவி சாப்பிடலாம்.
பருப்பு, கறி வகைகளில் கலந்து சாப்பிடலாம். தயிர் அல்லது ஓட்ஸில் சேர்த்தும் சாப்பிடலாம். உணவுக்குப் பிறகு வெல்லத்துடன் சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது சில முன்னெச்சரிக்கைகளும் அவசியம். எள்ளுக்கு அலர்ஜி உள்ளவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். அதிக உடல் உஷ்ணம் அல்லது கடுமையான அமிலத்தன்மை அசிடிட்டி உள்ளவர்கள் அதை ஊற வைத்து மட்டுமே சாப்பிட வேண்டும். முக்கியமாக கர்ப்பிணிகள் முதல் 3 மாதங்களில் முதல் ட்ரைமெஸ்டர் அளவாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இவ்வளவு சிறிய எள்ளில் மறைந்திருக்கும் குணங்கள் உண்மையில் அற்புதமானவை. இது வெறும் ஒரு விதை அல்ல. இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, மேலும் ஆரோக்கியமான, வலிமையான, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பு. ஒருமுறை சிந்தித்துப் பாருங்கள். நம் வாகனங்களை நாமே அடிக்கடி சர்வீஸ் செய்கிறோம், போன்களை அப்டேட் செய்கிறோம், வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறோம். ஆனால் நம் உடலே நம் உண்மையான வீடு. அது பலமாக இல்லையெனில் உலகிலேயே எந்த செல்வமும் நமக்கு மகிழ்ச்சி தராது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த அனைவருக்கும் நான் ஒரு சவால் விடுக்கிறேன். நாளை மார்க்கெட்டிற்கு சென்று நல்ல தரமான, பாலிஷ் செய்யாத வெள்ளை எள்ளை வாங்குங்கள். நாளை காலை முதல் இந்த 7 நாள் சவாலை தொடங்குங்கள். நம்புங்கள், நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்தபோது, காலை எழுந்தவுடன் சோர்வின்றி இருந்தபோது, உங்கள் முகத்தில் இயற்கையான ஒளி தெரிந்தபோது, இந்த சிறிய முடிவுக்காக நீங்கள் உங்களுக்கே நன்றி சொல்வீர்கள். எள்ளு சிறியதுதான், ஆனால் அதன் நன்மைகள் மகத்தானவை. இது இயற்கை அளித்த அமைதியான மருத்துவர். எந்த கட்டணமும் இல்லாமல் நம் உடலில் சிகிச்சை செய்கிறது. நீங்களும் இந்த எள்ளு சவாலுக்கு தயாராக இருந்தால், இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் செய்து, உங்கள் ஆரோக்கியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தயாரா இல்லையா என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எஸ், ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் என்று எழுதுங்கள். 7 நாட்களுக்குப் பிறகு மீண்டும் வந்து உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். அது மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு சிறிதளவு கூட பயனுள்ளதாக இருந்தால், கண்டிப்பாக லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். அவர்களுக்கும் பயன்படும். ஏனெனில் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம். ஆரோக்கியத்தை பகிர்வது உண்மையிலேயே ஒரு உயர்ந்த புண்ணியம். எங்கள் இலக்கு உங்களுக்கு சக்தி அளிப்பது, உங்களை ஆரோக்கியமாக மாற்றுவது, உங்களை ஊக்குவிப்பது மட்டுமே. மற்றொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கவனமாக இருங்கள். எப்போதும் புன்னகையுடன் இருங்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.